மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21. இந்த நாளிலே, இந்த வருடத்தில், இந்த 2025 கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நமக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து இருக்கிறார். சபைக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்த தேவன். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். என்ன காரியங்களை செய்ய விரும்புகிறார்? பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதுபோல உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். 2 காரியம். 1, தேவன் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். 2, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் இன்னைக்கு ஆவியான தோசையோடு தியானித்து ஜெபிக்க போகிறோம். அந்த பகுதியில் நீங்க தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், வெளியின் மிருகங்களை, யோவேல் 2:22 வாசிங்க பார்க்கலாம். வெளியின் மிருகங்களே பயப்படாதீர்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூருங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பரிசுத்த வருஷங்களின் விளைவை போதும். ஆண்டவர் இந்த ஆண்டிலே நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அது என்ன பெரிய காரியம்? நீ இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தர போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய. கர்த்தருக்கு சேனை பாருங்க. நம்ம சேனைனா என்னன்னா, பெரிய பெரிய ராணுவம், மிலிட்டரி, இதைத்தான் நம்ம என்ன நினைக்கிறோம்? சேனை நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அற்பமான இந்த வெட்டுக்கிளிய பெரிய சேனைங்க. எதை பெரிய சேனைங்காரு? வெட்டுக்கிளியும் பச்சை புழுவும் முசுக்கட்டை பூச்சியும் தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? பெரிய சேனைங்க. இதை உங்களிடத்தில் அனுப்பின இந்த பச்சை புழுக்களும் பரிசுத்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு என்ன செய்வேன்? இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் இழந்தாயோ, ஒருவேளை நீங்க சமாதானத்தை இழந்திருக்கலாம், இழந்து போன சமாதானத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஒருவேளை உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ இழந்து போயிருக்கலாம், நீ இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் தர விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில குடும்பத்தில பிரிவினை வந்து மோசமான நிலைமை இருந்திருக்கலாம், ஆனால் திரும்ப கர்த்தர் உங்கள் குடும்பத்தை என்ன செய்ய விரும்புகிறார்? கட்ட விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கிற காரியத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இதற்கு நம்மிடத்துல சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ மகிழ்ந்து கலிகூற வேண்டும். என்ன செய்யணுங்க? மகிழ்ந்து கலிகூறணும். எப்ப நம்ம மகிழ்ந்து கலிகூறுவோம்? இப்ப நமக்கு ஒரு 10 பொருள் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பொருள்ல ஒரு 5 பொருள் கிடைச்சிருச்சு, ஆனா இன்னும் 5 பொருள் கிடைக்கல. அப்படின்னா நீங்க மகிழ்ந்து கலிகூறுவீங்களா? சொல்லுங்க. கலிகூற முடியாது. எப்ப கலிகூறுவீங்க? 10 பொருளும் கிடைச்சாதான் என்ன செய்வீங்க? மகிழ்ந்து கலிகூறுவீங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கேட்ட எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? தரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. மகிழ்ந்து கலிகூறுவது யார் மகிழ்ந்து கலிகூறுவாங்க தெரியுமா? திருமண வாழ்க்கைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நபர் மகிழ்ந்து கலிகூறுவாங்க தெரியுமா? அடுத்த வாரம் எனக்கு திருமணம் நடக்க போகுது, நான் என் மனவாட்டியை பார்க்க போறேன், என் மனவாளனை பார்க்க போறேன் அப்படின்னா அந்த புது பொண்ணுக்கு முகத்துல என்ன இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க?
சந்தோஷம் இருக்கும், சரிதானா? ஆனா சில பெண்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா அது ஏன்டா கல்யாணம் முடிக்கணும் இருக்கிறது, அதனால அந்த பெண்களை விட்டுருங்க, சரிதானே? ஆமா. ஆனா மற்றவங்களுக்கு எதிர்பாருங்களேன், நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா அவங்க முகத்துல பாத்தீங்கன்னா, அவங்க வாயில பாத்தீங்கன்னா, அப்படி சிரிப்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு காலம் புன்னகை போக்கும். பார்த்திருக்கீங்களா? இப்ப இது போலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மணவாளனாகி இயேசு மணவாட்டியாகிய சபையை பார்த்து சொல்றாரு, மணவாட்டியே நீ மகிழ்ந்து கலிகூறு, நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், திரும்ப தர போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, மகிழ்ந்து கலிகூறணுமா. மகிழ்ந்து கலிகூறனா கர்த்தர் செய்வார் அல்ல, செய்து விட்டார் என்று கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கணும். சுருக்கமா சொல்ல போனா அவரை விசுவாசிக்கணும். விசுவாசம் என்பது கர்த்தர் தருவார் அல்ல, தந்து விட்டார் என்பதை விசுவாசம். அல்லேலூயா. நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை என்றால் இயேசு என்றைக்கோ தருவார் அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து நம்ப சொல்லல, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க சொல்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வார், அருளி செய்வார். அப்ப இந்த ஆண்டுல நீங்க கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, மன மகிழ்ச்சியா இருக்கணும், துக்கத்தோடு இருக்க கூடாது. சந்தோஷமா கர்த்தரை பாடி துதிச்சீங்க அப்படின்னா அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்கள் அதை காணும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதுலயும் ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 33:3 வாசித்தீங்கன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் போட்டிருக்கு. ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? அறிவிப்பேன் அல்ல, செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையை இந்த ஆண்டுல கர்த்தரும் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற காரியத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதை நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் தேவன்கிட்ட பெரிய காரியங்களை எதிர்பார்க்க போறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் நடப்பதில்லை. ஏனென்றால் நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. ஒரு பெரிய தேவ ஊழியர் சொல்லுகிறார், நீ தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும். அந்த புதிய ஆண்டுல வந்திருக்கிறீங்க, கடந்த ஆண்டுல நீங்க பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம், பல ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டுல என் வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது, என் வாழ்க்கையில நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு எனக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. பெரிய எதிர்பார்ப்போடு கூட நீங்க விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேட்பீர்கள் என்றால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கிற காரியத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பயப்படாதே. என்ன செய்யக்கூடாது? ஆனா நிறைய வேளைகள் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன தெரியுமா? பயம். பயம் எங்க இருக்குதோ அங்க விசுவாசம் இருக்காது, எங்க விசுவாசம் இருக்குதோ அங்க பயம் இருக்காது. பயத்துக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா? அவிசுவாசம். ஆண்டவர் நிறைய வேளைகள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருப்பது என்ன தெரியுமா? பயம். ஏன் பயம் வருது தெரியுமா? நிறைய வேளைகள்ல அந்த பிரச்சனைகளை நம்ம அடிபட்டு இருப்போம். தொடர்ச்சியா நம்ம ஒரு பிரச்சனை அடிபடுறோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன வராது தெரியுமா? விசுவாசம் என்ன செய்யாது? வராது. நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆனா அதற்கு நீ உன் வாழ்க்கையில இருக்கிற அவிசுவாசமாகிய பயத்தை ஒண்ணு விட்டு என்ன செய்யணும்? அப்புறப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதத்துல அதிகமா தேவன் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, பயப்படாதே. ஏன்னா பயந்தேனா நான் உனக்கு செய்த காரியத்தை நீயே இழந்து போவேன்னு அர்த்தம். கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நன்மைகளை நீங்க என்ன செய்வீங்க? இழந்து போவீங்க. அது இழந்து போகாம இருக்கணும் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படாது. ஆனா சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? முதல்ல சாத்தான் ஒரு மனிதனை பயன்படுத்துகிற ஆயுதமே பயம்தான். பயம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க நிறைய நஷ்டத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? சந்திக்க வேண்டியிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, என்ன செய்ய? மகிழ்ந்து கலிகூறு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவிசுவாசப்படாம கர்த்தர் செஞ்சதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொன்னேன்னா நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போகிறார்? தர போகிறார். இந்த தேவ வார்த்தை எனக்குரியது என்பதை முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். யாருக்குரியது என்பதை விசுவாசிக்கணும்?
இன்னைக்கு நிறைய பேர் தேவ வார்த்தை அற்புதம் நடைபெறாதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நிறைய பேருக்குள்ள இருக்கிற பெரிய பாவம் அவிசுவாசம். பழைய ஏற்பாட்டு காலத்தின் மிகப்பெரிய பாவம் கீழ்ப்படியாமை. புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் அவிசுவாசம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு எப்படி இருங்கள்? எச்சரிக்கையா இருங்க. அப்ப இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாத காரணம், அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்பதை என்ன செய்வதில்லை? நிறைய பேர் விசுவாசிப்பதே இல்லை. விசுவாசித்து அதை அறிக்கையிடுவதில்லை. விசுவாசித்து அவர்கள் செயல்படுவதில்லை. விசுவாசித்து அவர்கள் ஜெபிப்பதில்லை. அதனால் வாக்குத்தத்தம் என்ன செய்வதில்லை? நிறைவேறுவதே. வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய முடியாது. ஆண்டவரிடத்தில் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும். தொழில்ல ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. இந்த வருடம் நம்ம ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். 1000 ஆத்துமாக்கள் வந்து நிரம்பணும். அல்லேலூயா. அதுபோல இந்த வருடத்துல சொந்த இடத்தை, சொந்த பில்டிங் கர்த்தர் நமக்கு தரணும். அல்லேலூயா. அதை எதிர்பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் செய்வதை நாம் காண போகிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அதனால உன் வாழ்க்கையில நீ எந்த காரியத்தில் அடிபட்டாயோ, எந்த காரியத்துல திரும்ப 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 சில வேளை நம்ம திரும்ப திரும்ப அடிபட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது தெரியுமா? விசுவாசிக்க முடியாது. இப்படித்தான் யார் இருந்தாலும் தோமா இருந்தார். தோமா வந்து பாத்தீங்கன்னா இயேசு உயிர் தெழுந்து விட்டார் அப்படின்னு சீசர்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனா தோமா என்ன செய்யல தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, நான் சீசர்கள்லாம் சொல்றாங்க, எப்பா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருப்பா நாங்களாம் பார்த்துட்டோன்னு. உடனே தோமா சொல்றான், நான் என் விரலை வந்து அவருடைய காயப்பட்ட கைகளிலும் விழாயிலையும் வச்சாதான் நான் பார்த்தாதான் என்ன செய்வேன்? நம்புவேன் அப்படின்னு. அப்ப இயேசு கிறிஸ்து மறுபடியும் 8ஆம் நாள்ல என்ன செய்யறாருன்னா இறங்கி வர்றார். இறங்கி வந்து தோமா பார்த்து, எப்ப அவன் விரலை நீட்டி என்ன செய்ய, என் காயத்துல போடு. அவிசுவாசியா இராம எப்படி இரு? விசுவாசியா இரு. உடனே ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, நீ என்ன காண்கிறதுனால விசுவாசிக்கிறப்பா, காணாதிருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. தரிசித்து என்ன நடக்கும் தெரியுமா? உணர்றது, பார்க்கிறது, அனுபவிக்கிறது. அது பேர் தான் என்னது? தரிசித்து நடக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளாக நம்மளுக்கு கர்த்தர் சொல்ற ஆலோசனை தெரியுமா? நீ தரிசித்து நடவாமல் நீ விசுவாசித்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, மார்த்தாள், மரியாள், லாசருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாரு? இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து வந்து அவங்க வீட்டுல விசிட் பண்ணிட்டு தான் போனார். அவங்க வீட்டுக்கு வருவார், அவங்களோட சாப்பிடுவார், அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது. என்ன? தன்னுடைய தம்பி, மார்த்தாளுடைய தம்பி, மரியாளுடைய தம்பி என்ன செய்தான் அப்படின்னா, மரணத்துக்கு எதுவாக வியாதி கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லி அனுப்புறாங்க. அவர் பின்னும் 4 நாட்கள் தங்கி இருந்தார். அதுக்குள்ள அவன் இறந்து போய்விட்டான். இப்ப இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார். ஊருக்கு என்ட்ரன்ஸ்ல நிற்கும் போதே பாத்தீங்கன்னா மார்த்தாளுக்கு நியூஸ் போகுது. மார்த்தாள் வேகமாக ஓடி வருகிறா. நீ இங்க இருப்பீரானா, என் சகோதரி இறந்து போயிருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு அழுகிறா. அதுக்கடுத்து அவ போய் தன்னுடைய மரியாதை அனுப்புகிறா. அவளும் வந்து கண்ணீர் விடும்போது இயேசுவும் கண்ணீர் விடுகிறா. கடைசியில இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு போகிறார்கள். 38ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே. நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த அவிசுவாசமாகிய கல்லு கர்த்தர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு என்ன செய்ய தெரியுமா? தடையா நிக்குது. என்ன கல்லு தடையா நிக்குது? அவிசுவாசமாகிய கல், பயம் என்ற கல். அவிசுவாசம் என்பது மறைமுகமா சொல்லப்போனா அது பயம்தான். அது என்னதான்? பயம்தான். அவள் சொல்லுகிறாள், 4 நாள் ஆச்சு, எப்படி போச்சு? நாருமே. இன்னைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை பார்த்து சொல்லுகிறார்,
ஒருவேளை நீங்க நினைத்த சில காரியங்கள் அவ்வளவுதான் முடிந்தது என்று நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தினா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இதுவரைக்கும் நீ சாதாரண காரியம் ஏதோ பைபிள் வாசித்திருப்ப, இயேசு அவங்களுக்கு பெரிய காரியம் செய்தார், இயேசு இவங்களுக்கு பெரிய காரியம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வலது கரத்தை பிடித்து சொல்கிறார், நான் உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எதிர்பாரு. பைபிள்ல எழுதப்பட்ட வசனம் என்னமோ யாருக்கோ எழுதப்பட்டது நினைச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும். 10ஓட 11 வாழலாம். ஆனா நீ விசுவாசித்தேனா கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கையிட்டேனா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாம, என்ன படாம, பயப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய வேலைகளை நமக்கு வர்ற பிரச்சனை என்னன்னா பயம்தான். நிறைய பிரச்சனைகள் நீங்க ஒருவேளை பிசாசினால திரும்ப திரும்ப தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு அந்த கோலியாத் உங்களுக்கு முன்பாக விழுவதை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. பல நாட்களாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் அங்கே பார்க்கிறோம், இங்க லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்துக்கு பெரிய காரியம் செய்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம பின்வாங்கி போயிருக்காங்களோ இந்த ஆண்டு கர்த்தர் ரட்சித்து பெரிய காரியங்களை செய்வதை நீங்க காண போறீங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் பின்வாங்கி போனவங்க, நாரி போன அவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் நீங்க நினைக்கலாம். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே செய்து உங்க வாழ்க்கையில மகிழ பண்ண போகிறார். அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதான் ரொம்ப மேட்டர். சரிதானா? பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன காரியம் செய்ய விரும்புறாருங்க? பெரிய காரியம். தேவனுடைய பெரிய காரியத்தை தயவு செய்து எதிர்பாருங்க. ஏதோ சாப்பிட்டோம் தூங்கணும் எந்திரிச்சோம்னு என்ன செய்யாதீங்க. ஆனால் நானும் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறேன். சாதாரண காரியம் கிடையாது. இந்த வருடத்தில் எதிர்பார்க்கிறது கர்த்தர் பலத்த அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அசுத்த ஆவிகள் அலறி ஓட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அதை விசுவாசிக்கிறேன், அதை அறிக்கையிடுகிறேன், அதற்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. யாரை கொண்டோ செய்வார் இல்ல. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஒரு சபை மீட்டிங் போயிருந்தேன். அந்த சபை மீட்டிங்ல நான் கர்த்தரை விசுவாசித்தேன். பெரிய பெரிய ஊழியக்காரங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வாரா? ஏன் நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார், நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் எதிர்பார்ப்போடு அந்த 3 நாள் மீட்டிங்கும், வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை காலையில, சனிக்கிழமை சாயந்தரம், அடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில 4 செக்ஷன் முடிஞ்சிருச்சு. 4 செக்ஷன்லையும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணியாச்சு. நான் எதிர்பார்த்தபடி பெரிய அபிஷேகமோ பெரிய மிராக்களோ ஒண்ணு என்ன செய்யல, நடைபெறல. சத்துரு வந்து சொல்லுகிறான், அது பெரிய பெரிய ஊழியக்காரங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார், அந்த ஊழியக்காரனை கொண்டு செய்வார், இந்த ஊழியக்காரனை கொண்டு செய்வார், ஆனா உன்னை கொண்டுலாம் அது நடக்காது அப்படின்னு சொல்றான். ஆனா நான் விசுவாசத்துல சொன்னேன், டே சாத்தானே, என் தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? பட்சபாதம் இல்லாத தேவன். நான் அவரை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக இன்றைக்கு மாலை கூட்டத்துல கர்த்தர் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய அபிஷேகத்தை தருவார். இன்றைக்கு பெரிய மிராக்களை கர்த்தர் செய்வார். நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அறிக்கை பண்ணேன். அந்த ஊர்ல இருக்கிற பிசாசுடைய சேனையே எனக்கு முன்னாடி வந்து நின்னது போல இருந்துச்சு. ஃபைட் பண்றது எனக்கு தெரிஞ்சது. மீட்டிங்க்கு ஜோம் பண்ணி மீட்டிங் நேரமும் வந்துருச்சு. சாயந்தரம் போயாச்சு. பாஸ்டர் எனக்கு முன்பாக நின்று பாட்டு பாடி கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு 5 நிமிஷத்துல என் கையில மைக்க கொடுத்துருவாங்க. எனக்கு தெரியுது அந்த ஊர்ல உள்ள சேனை பிசாசுகளே வந்து நிக்கிறது தெரியுது. ஆனால் அதை பார்த்து சொன்னேன், இன்னைக்கு சாத்தானே நீ வெட்கப்பட்டு போற, கர்த்தர் எனக்கு என்ன தர போகிறா? ஜெயத்தை தர போகிறா. இன்றைக்கு இந்த கூட்டத்துல கர்த்தர் பலமாய் அபிஷேகம் பண்ண போகிறா, பெரிய அற்புதங்களை செய்ய போகிறா அப்படின்னு விசுவாசத்தை அறிக்கையிட்டு அவனை பார்த்து பேசிட்டு தான் ஸ்டேஜில் ஏறி மைக்க பிடித்து தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தோம். பிரசங்கித்து முடிவில் ஜெபம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா என்றும் இல்லாத அளவுக்கு அபிஷேகம் பயங்கரமா இறங்கினது. ஒரு சகோதரிக்கு வயிற்றுல பாத்தீங்கன்னா கட்டி, ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அதே இடத்துல கர்த்தர் சுகமாக்கினார். அவர்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். கர்த்தருடைய வல்லமை உணர்ந்தார்கள். கர்த்தர் விடுதலையாக்கினார் என்று சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனிடத்துல என்ன காரியத்தை எதிர்பார்க்கணும்? பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்தாதான் கர்த்தர் செய்வார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும். உங்க கணவனாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும். அல்லேலூயா.
இது வரைக்கும் நீங்க பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நடக்காம அதுக்கு காரணம் உங்க அவிசுவாசம், அதுக்கு காரணம் உங்க பயம். என்ன கொண்டுலாம் கர்த்தர் செய்ய மாட்டார் நினைச்சீங்கன்னா அப்படித்தான் இருப்பீங்க. 10ஓட 11 வாழ் நினைச்சா அப்படித்தான் இருப்பீங்க. இல்ல, கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார் அப்படிங்கிறது விசுவாசிக்கணும், எதிர்பார்க்கணும். தேவனை விசுவாசிக்கின்றா கர்த்தர் இந்த ஆண்டில உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய நினைக்கிறீங்க? ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் இந்த ஆண்டில உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. முதலாவது உங்க வாழ்க்கையில செய்ய போறார், இரண்டாவது உங்களை கொண்டு செய்ய போறார். சொல்லுங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார், உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில செஞ்சா போதும் பாஸ்டர், அதோடு பிளாட் ஆகி என்ன செஞ்சிடணும்? படுத்துடணும். என்ன செஞ்சிடணும்? அப்படி இருக்க கூடாது. நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்து நிறைய பேர் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். சும்மா ஏதோ வந்தோம், சேர தேய்ச்சிட்டு போனோம், பாய தேய்ச்சிட்டு போனோம் நினைச்ச கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் பெரிய காரியம் தேவனுக்காக செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, நான் உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். ஆனா அதே வேளையில நான் உன் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. மோசேயை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால் சுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிட்ட வா, நான் என் மகிமை உனக்கு வெளிப்படுத்துவேன் சொன்னார். அல்லேலூயா. சிலர் இந்த வருடத்துல ஜெப வாழ்க்கையில கொஞ்சம் என்ன செய்யுங்க, முன்னாடி வாங்க. பரிசுத்த வாழ்க்கையில கொஞ்சம் என்ன செய்யுங்க, முன்னாடி வாங்க. வந்தீங்கன்னா கர்த்தர் உங்க நடுவுல மகிமையாக வெளிப்படுவதை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இன்னும் ஜெப நேரத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க, கூட்டுங்க. வேத வாசிப்பு நேரத்தை என்ன செய்யுங்க, கூட்டுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் என்ன செய்யுங்க, நேரத்தை கூட்டுங்க. அல்லேலூயா. ஆமா, வாசிங்க பார்க்கலாம். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை யார் பார்க்கிறா? அப்ப நீங்க முதல் ஸ்டெப் விசுவாசம் எடுத்து என்ன செய்யணும், வரணும். கிட்ட வந்தா தான் கர்த்தர் உங்களை பார்ப்பார். அல்லேலூயா. நீங்க விசுவாசமே இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு காரியமும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். அல்லேலூயா. நீங்க பயத்தோட உட்கார்ந்து ஏனோதானு உட்கார்ந்து எதிர்பார்ப்பே இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. உண்மையை சொல்றேன், எதிர்பார்ப்பு இல்லாதனாலதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியம் செய்யாத காரணம் என்ன தெரியுமா? எந்த எதிர்பார்ப்புமே உங்களுக்கு கிடையாது. ஏதோ பிறந்துருச்சு, ஏதோ வாழ்றோம், ஏதோ போறோம் அப்படின்னா அப்படிதான் இருப்பீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யணும், உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னா எதிர்பார்ப்பு தேவை, விசுவாசம் தேவை, ஜெபம் தேவை. இயேசு கிட்ட விசுவாசத்தோட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி என்ன செய்யணும், வரணும். அப்பதான் கர்த்தர் செய்வார். இல்லைன்னா 10ஓட 11 வாழ்ந்துட்டு போகலாம். எங்க நாட்டுல நிறைய பேர் அப்படித்தான் வாழ்றாங்க. அப்படி வாழ்றவங்களை கொண்டு கர்த்தர் ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. எலிசாவுக்கு என்ன காரியம், எலியாவுக்கும் எலிசாவுக்கும் என்ன வித்தியாசம்? எலிசாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் ரெட்டிப்பான அற்புதங்களை எலிசா கொண்டு கர்த்தர் செய்தார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டெப் யார் கால் எடுத்து வச்சா? எலிசா வச்சார். ஆனா எலிசா கூட இருந்த ஊழியக்காரன் ஒருத்தர் கேயாசி, அவனுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்து நினைக்கிறீங்களா? நம்ம எஜமான கர்த்தர் இப்படி பயன்படுத்தி இருக்காரு, அவர் மேல் இருக்கிற அந்த ரெட்டிப்பான வர நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டானா? கேட்கல. நல்லா கவனிக்கணும். இந்த சேஷ்ட புத்திர பாகம்ங்கிறது யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? தன்னுடைய மூத்த குமாரன் தான் கொடுக்கப்படும். இப்ப எலியாவின் மேல இருக்கிற அபிஷேகத்தை ரெட்டிப்பா கேட்கறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் உங்களுடைய பிள்ளையாக உரிமை பாராட்டி அந்த சேஷ்ட புத்திர அபிஷேகத்தை எனக்கு என்ன செய்யணும், வேணும்னு கேட்கிறான்.
யார் கேட்கிறா? எலிசா கேட்கிற. நம்ம ஆட்கள் கேட்கிற பழக்கமே கிடையாது. அதனாலதான் எலியா சொல்றாரு, அரிதான காரியத்தை கேட்டா. நீங்க எனக்கு பிள்ளை கிடையாது. எலிசா வந்து எனக்கு பிள்ளையா? அந்த ரெட்டிப்பான வரத்தை யார் கேட்கிறா? எலிசா கேட்கிறாரு. நான் வந்து உங்களை அப்பா ஸ்தானத்துல பாக்குறேன், அந்த சேஷ்ட புத்திர பாக எனக்கு என்ன செய்யணும்? வரணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள இருந்த பெரிய காரியத்தை எலிசா எதிர்பார்த்தான். அதைத்தான் எலிசா சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் நீங்க 1ல இருந்து வாசி பாருங்க. அப்ப எலியா வந்து சொல்றாரு, நீ என்ன காரியத்தை கேட்டாய்? பெரிய காரியத்தை கேட்டான்னு அர்த்தம். அரிதான காரியம் என்ன காரியம் சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன். என்னை நீ கண்டால் உனக்கு என்ன செய்யப்படும்? கிடைக்கும். அது இல்லாவிட்டால் உனக்கு கிடையாதுன்னாரு. ஆனா இவன் விசுவாசத்தோடு விடாப்புடியா, என்ன படியா? விடாப்புடியா, நான் 10ஓட 11 ஊழியக்காரனா வாழ விரும்பல. கர்த்தர் என் தகப்பனாகி எலியாவை பயன்படுத்தினது காட்டிலும் என்ன டபுள் ப்ரமோஷனா என்ன செய்யணும்? பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வைத்து கர்த்தரிடத்தில் விடாப்புடியா 4 ஸ்டெப் வச்சான் பாருங்க. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை யார் மேல வச்சார் தெரியுமா? எலிசா மேல வச்சார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பெரிய காரியத்தை எதிர்பார்த்தாதான் நான் வாழ்க்கையில பெரிய காரியத்தை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நீ விசுவாசத்தோடு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் உன் வாழ்க்கையில, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில, உன் சந்ததியில நான் பெரிய காரியத்தை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நீ எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருந்தேன்னா நான் ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஆனா இந்த எலிசா போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு இருந்த ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, உங்க தலைவனாகி எலியாவை இன்னைக்கு தேவன் உன்னை விட்டு என்ன செய்ய போறாரு? எடுத்துக்கொள்ள போகிறான்னு அவங்களுக்கு அந்த வெளிப்பாடெல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா எலியாவின் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம், சேஷ்ட புத்திர பாகத்தின் அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி எந்த ஊழியக்காரன் என்ன செய்யல? கேட்கல. தேவ பிள்ளையே, நீ தேவன்கிட்ட கேட்டாதான் என்ன செய்யும்? கிடைக்கும். கேட்காம இருந்தீங்கன்னா அப்படியே தான் வாழ்வீங்க. போன வருஷம் என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இல்லை. ஆனா உண்மையை சொல்றேன், எங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையினால் போன வருடத்துல கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். எங்க ஊழியத்துல பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நாங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் கர்த்தர் எங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நாங்க எதிர்பார்க்கிறோம். அது இந்த வருடம் அதை காட்டிலும் 1000 மடங்கு எதிர்பார்ப்பு எனக்கு வாழ்க்கையில் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷன்ல எனக்கு 1000 மடங்கு தான் எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரே பாத்தீங்கன்னா நம்மள 1000 மடங்கு தான் கலக்க விரும்புறாரு. எத்தனை மடம் கலக்க பண்றாரு? 1000 மூலம். நீ விரும்பணும். நீ விரும்பாட்டினா ஒண்ணுமே செய்ய முடியாது, நடக்காது. எலிசாக்குள்ள சேஷ்ட புத்திர பாகம் அபிஷேகத்தை கேட்டான். அது குமாரனுக்கு தான் கொடுக்கப்படும். யாருக்கு தான் கொடுக்கப்படும்? குமாரனுக்கு தான் கொடுக்கப்படும். ஆனா எலிசா குமாரன் கிடையாது. அவன் இடையில வந்த உடன் ஊழியன், உடன் வேலையாள். ஆனா எலிசா எதை கேட்கிறான் அப்படின்னா, எனக்கு உங்க மகனுக்குரிய அந்த அபிஷேகத்தை என்ன செய்யுங்க? டபுள் ப்ரமோஷன். அந்த அபிஷேகம் எனக்கு என்ன செய்யணும்? வேணும்னு விடாப்புடியா ஸ்டெப் எடுத்து வச்சான். நம்ம ஆட்கள் ஸ்டெப்பே என்ன செய்யறது இல்ல, படுத்துக்கிட்டே கிடக்கிறது. இப்படி கிடக்கிறது. கேட்கிற பழக்கமே கிடையாது. கேட்கிற பழக்கமே இல்லைன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரை எல்லாருக்கும் முன்பாக என்ன வித்தியாசமாக ரெட்டிப்பாக இந்த வருடத்தில் என்ன ஆசீர்வதித்து என் சொந்த பந்தங்கள் முன்பாக என் தலை என்ன செய்யுங்கப்பா உயர்த்துங்கன்னு கேட்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா தான் கர்த்தர் செய்வார். விடாப்புடியா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணணும். எலிசா வந்து தொடர்ச்சியா கேட்டதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விசுவாசத்தோடு பெரிய எதிர்பார்ப்போடு அவன் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். அதான் அர்த்தம். தொடர்ந்து ஜெபம் பண்ண அவன் விடாப்புடியா கேட்ட பொழுது கர்த்தர் அவன் கேட்டதை அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூர் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்னா விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபத்தோடு என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும். என் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யுங்க, என்னை கொண்டு பெரிய காரியம் செய்யுங்கன்னு சொல்லணும். 2 காரியம் நமக்கு தேவை. எத்தனை காரியம் தேவை? என் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யுங்க, என்னை கொண்டு என்ன செய்யுங்க. எத்தனை பேருக்கு இது வேணும்னு நினைக்கிறீங்க? கேட்டாதான் கர்த்தர் தருவார்.
எலிசாவுக்கு பின்னாடி கேயாசி வந்திருக்கணும். ஆனா கேயாசிக்கு நோக்கம்லாம் என்ன தெரியுமா? பண ஆசை. என்ன ஆசை? அதனால அவன் சாபத்துக்குள்ளானா. ஆனா எலிசாவை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தினார். எலிசாவை குறித்து நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் செத்த பிறகு அவன் எலும்புல ஒரு செத்த டெட் பாடி, சரிதான, செத்த மனிதன் வந்து அவன் உடம்பு அவன் இருந்த கல்லறையில விழுது, எலும்புல படுது. எலும்புல பட்ட உடனே செத்தன உயிரோடு என்ன செஞ்சான்? ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காமிச்சாரு பாருங்க. எலியாவை கொண்டு செய்யாதையும் கர்த்தர் யாரை கொண்டு செய்யறாரு? ஹலோ, உங்களை கொண்டு கர்த்தர் செய்யணுமா வேண்டாமா? உங்க வாழ்க்கையில செய்யணும், உங்களை கொண்டு கர்த்தர் செய்யணும். அல்லேலூயா. ஆமா, இல்ல பாஸ்டர், நான் சாதாரண ஒரு 10ஓட 14 வந்து சபையில ஆத்திரம் தூத்துறோம் அல்லேலூயா போட்டுட்டு கண்ணை என்ன செய்யணும்? மூடன்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளையை தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய தீர்மானம் செய். அல்லேலூயா. ஆமா, ஏனோ தானே என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. கர்த்தர் உங்களை அப்படித்தான் அழைக்கிறார். கர்த்தர் உங்களை எப்படித்தான் அழைக்கிறாரு? ஒன்ன கொண்டு ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல, என்னை விசுவாசிக்க 14 நினைக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை நானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும். இப்ப நம்ம அப்பா வந்து என்ன விரும்புறாரு பாருங்க. அப்பா வந்து என்ன விரும்புறாரு? என்னைக்குமே நல்லா கவனிக்கணும். ஒரு தகப்பன் வந்து, நான் 8 அடி பாஞ்சேன், என் பிள்ளை எத்தனை அடி பாயணும் சொல்லுங்க. இந்த உரிமையை யார் தான் கொடுப்பா? அப்பா மட்டும் தான் கொடுப்பாரு. வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. வேற யாராவது கொடுப்பாங்களா? ஆனா ஏசப்பா நம்மள பிள்ளையா மாத்தினதுனாலதான் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியம் செய்வான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்ய விரும்புகிறார்? செய்ய விரும்புகிறார். மோசேயை கர்த்தர் இப்பொழுது அழைக்கிறார். மோசேயை பார்த்தீங்கன்னா, மோசே மேல அழைப்பு இருந்தது, தரிசனம் இருந்தது, அபிஷேகம் இருந்தது. 40 வயதாகும் பொழுது அவனுக்குள்ள எண்ணம் உண்டாயிற்று. ஆனா அவசர கொடுக்கையா இருந்து அவன் கொலை செஞ்சதுனால துரத்தப்பட்டான். உருவாக்கப்பட கர்த்தர் பலபடிக்கு 40 வருஷம் என்ன செஞ்சான்னா, மீதியான் தேசத்துல வனாந்தரத்துல கொண்டு போய் விட்டுட்டார். அங்க ஆடுகளோடு போய் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆடை மேய்ச்சி ஆடை பார்த்து பெப்பேன்னு மாறிட்டான். எப்படி மாறிட்டான்? பெப்பே. ஆனா முதல் 40 வருடம் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்துல சகலகலா வல்லவனா இருந்தான். அதனால அவனுக்கு கோபம், ஆத்திரம் எல்லாம் என்ன செஞ்சு இருந்துச்சு. ஆனா மோசையை அழைத்ததுக்கு, மோசையை தெரிந்து கொண்டதுக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. மோசையை கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷ விதமா அவனை கொண்டு பெரிய ரட்சகனாக கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஆனா அதற்கு பக்குவப்படுத்துவதற்காக கர்த்தர் பார்த்தீங்கன்னா எங்க கொண்டு போயிட்டார்? வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டார். அந்த காலம் நிறைவேறும் பொழுது 80 வயசு அவனுக்கு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தர் இப்ப தரிசனமாகிறார். மோசே, நீ வா, நான் உன்னை கொண்டு என்ன செய்ய போறேன்? பெரிய காரியம் என்ன செய்ய போறேன்? செய்ய போறேன் அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், நான் திக்குவாயி, எனக்கு திறமை கிடையாது, எனக்கு அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லி பல காரியங்கள் சொல்றது நீங்க அந்த அதிகாரம் முழுது என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நீ போ, நான் உன்னை கொண்டு என்ன செய்ய போறேன் தெரியுமா? பெரிய காரியம் செய்ய போகிறேன், உன் வாழ்விலும் பெரிய காரியம் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அவன் வாழ்வில் என்ன பெரிய காரியம் செய்வார்? இவன் ஒரு பயந்தாங்கோலி. இப்ப எப்படி மாறிட்டான்? பயந்தாங்கோலி. ஏன்னா எகிப்து தேசங்கிறது மிகப்பெரிய ராணுவம். உலகத்திலே அன்னைக்கு மிகப்பெரிய ராணுவம் எது வச்சிருந்ததுன்னா எகிப்து தேசம் தான். அதனாலதான் எகிப்து தேசத்துக்கு போறதுக்கு மோசேக்கு என்ன வந்தது தெரியுமா? பயம் வந்தது. அதை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், எப்படி நாம் பேச முடியும் அப்படின்னு தான் அவன் பேசுறான். ஆனா அவங்க முன்பாக கர்த்தர் இவனை விசுவாசத்தின் ஆவியினாலும் தைரியத்தின் ஆவியினாலும் அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய வல்லமையினாலும் நிரப்பி திக்குவாயை மாற்றி தெளிவாக பேசக்கூடிய வாயாக மாற்றி கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. 430 ஆண்டுகளாக எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு தன்னை முழுமையாக விசுவாசித்து எந்த மனிதன் காலெடுத்து வைக்கிறானோ அந்த மனிதனை கொண்டு சிறையிருப்பில் இருந்த கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி மோசேயை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா.
இதை கேட்கிற சகோதரனை சகோதரியை நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு பாவத்துல வாழ்றாங்க, சாபத்துல வாழ்றாங்க, வியாதியில வாழ்றாங்க, பிசாசு கட்டுல வாழ்றாங்க. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்றது நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை கொண்டு கர்த்தர்களை ரட்சிக்க விரும்புகிறார். இது எப்படி ஆகும் நீ கேள்வி கேட்காத. தேவனால் எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர், ஒரு காலத்துல மோசே வேணா சொல்லி கர்த்தர் அப்படி பயன்படுத்தி இருக்கலாம். என்னை கொண்டு கர்த்தர் அப்படிலாம் செய்ய முடியாது நீ நினைச்சேனா கர்த்தர் செய்ய முடியாது. கர்த்தர் என்னை கொண்டு செய்ய எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாபத்தில் வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய விபச்சாரக்காரனா வாழ்ந்தாலும், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வா. நான் சுவிசேஷம் சொல்லும்போது அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிப்பா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீ ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் அபிஷேகத்தை கேட்பாய் என்றார். கர்த்தர் மோசே அபிஷேகம் பண்ணி அனுப்பின பொழுது ஒரு மனிதனால் தடை பண்ண முடியவில்லை. 430 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தலைமுறை தலைமுறையாக அடிமைப்பட்ட ஜனங்களை நான் உன்னை கொண்டு விடுதலையாக்க போகிறேன். பல ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக இயேசுவை அறியாமல் செத்து போய்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு நான் உன்னை கொண்டு என்னை வெளிப்படுத்தி, உன்னை கொண்டு நான் உயிருள்ளவராக வெளிப்படுத்தி, என் மகிமையை வெளிப்படுத்தி நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன். நீ வா என்று கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய போறீங்க? அவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்ய எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? நான் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லை நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாத ஆட்கள் தான் உங்களுக்கு என்னது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். அல்லேலூயா. ஆமா, நான் ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா? கையை வைத்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு தகுதி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? சிலர் அதுக்கு கை உயர்த்தல. அப்போ உங்களுக்கு தகுதி என்ன செய்யல இல்லைன்னு அர்த்தம். சரிதானா? நான் ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லைங்கிறவங்களை தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். சரிதான். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நிரப்பி, தம்முடைய மகிமையினால் நிரப்பி, தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி, உண்மையை சொல்றேன், இந்த ஆண்டு முடிவுக்குள்ள கர்த்தர் நிறைய பேரை உங்களை கொண்டு ரட்சிக்க போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். உங்க வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆனா எதிர்பார்ப்பு வேணும். என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. நீங்க எடுத்து வச்சீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்வார். பென்னிகின் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர் இன்னைக்கு அமெரிக்க தேசத்துல அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா அவர் திக்குவாய் உள்ள மனுஷன் தான். எப்படிப்பட்ட மனுஷன் தான்? அவருக்கு பேசுறதுனா ரொம்ப பயம். சரிதானே? அதுல ஸ்டேஜில் நின்னா கை கால்லாம் என்ன செய்யும்? உதறும். அப்படிப்பட்ட மனிதன். ஆனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவர் கேத்தரின் குல்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா மீட்டிங் போயிருந்தாரு. அந்த மீட்டிங்ல கர்த்தர் அளவில்லாமல் பரிசுத்த ஆவியினால் அவர் என்ன செய்தார்? நிரப்பினார். நிரப்பினது நோக்கம் என்ன? அவரை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன செய்ய விரும்பினார். அதனால பாத்தீங்கன்னா கர்த்தர் நிரப்பின பிறகு பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா தினமும் அதிகாலை வெள்ள குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படிம்பாரு. ஆவியானவர் அந்த அறை முழுதும் பாத்தீங்கன்னா மகிமையா அப்படி நிரப்புறதை உணர முடியும். அவர் பாத்தீங்கன்னா மணிக்கணக்கு அந்நிய பாஷையில ஆவியில நிரப்பி என்ன செய்வாருன்னு சொல்லணும். இப்படி எத்தனை நாட்கள் ஓடிச்சுன்னா 6 மாதம் ஓடியது. எத்தனை மாதம் ஓடியது? 6 மாதம் பாத்தீங்கன்னா கர்த்தர் தினமும் பாத்தீங்கன்னா காலையில வருவாரு. ஆவியானுடைய பிரசன்ஸ் அவங்களால உணர முடியும். இவர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ரூம்ல நடந்து போனா அவங்க வீட்டுல அப்பாவோ அம்மாவோ கூட பிறந்தவங்க தான் பொத்திரிக்கையில விழுந்துருவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வெளிப்பட்டுச்சு. இவர் ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ல ஏற போயிருக்காரு. ஏற போனா ஃப்ரெண்டால அந்த காருக்குள்ள என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தேவ பிரசன்னம் பயங்கரமா என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்கு. அந்த அளவுக்கு கர்த்தர் நிரப்பி கொண்டே இருந்தார். நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. 6 மாதம் முடிவுல கர்த்தர் சொன்னாரு, ஒரு சொப்பனத்தை கர்த்தர் காட்டினார். என்ன காட்டினார் அப்படின்னா, நிறைய ஜனங்கள் சங்கிலினால் கட்டப்பட்டவர்களாக சரிதான் அப்படியே நரகத்தை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. ஒன் பின் ஒன்னு என்ன செய்யுதுன்னா அப்படியே வரிசையா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. எல்லாம் எங்க போய்கிட்டுன்னு பார்த்தா நரகத்துக்கு நேரா போய்கிட்டு இருக்குது. இந்த சொப்பனத்துல கர்த்தர் பேசுறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கி அப்படின்னு. என்னத்தை பிரசங்கி? சுவிசேஷத்தை என்ன செய்ப்பா? பிரசங்கி அப்படின்னு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது கர்த்தர் எதற்காக நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், அபிஷேகம் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி. சரிதானா? இப்ப இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நிரப்பின பொழுது நம்ம எப்படி சுவிசேஷம் சொல்லுவோம், நமக்கு பயந்தாங்கொழி எங்க போய் பேசுறதுக்கு என்ன வராது, பயப்படாதுன்னு. ஆனா இவர் தனக்கு கர்த்தர் 6 மாசமா நிரப்பின அந்த காரியத்தை ஒரு நபரிடத்தில் பகிர்ந்து கொண்ட பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு சபையில நீங்க உங்க சாட்சி சொல்லுங்கன்னு மட்டும் அவர் ஸ்டேஜில் ஏத்துனாங்க. இவருக்கு அதுலயும் பயம், எப்படித்தான் நம்ம சாட்சி சொல்ல போறோம்னு தெரியல அப்படின்னு. மேல ஏறும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம சாத்தான் காதல சொல்றாங்க, நீ எல்லாம் பேச மாட்டேன், உனக்கு வாங்கி என்ன செய்யும், திக்கும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இவர் எந்திரிச்சு பேச ஆரம்பித்தார் பாருங்க, கர்த்தர் நாவை தொட்டார். அல்லேலூயா. இவர் இயேசப்பா
குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு தான் சொன்னார் பாருங்க. அந்த ஆலயம் முழுதும் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அப்படின்னு பெருசு. அந்த இடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை, யாராலும் நிற்க முடியல. அங்கிட்டு மியூசிக் வாசிக்கிற முதற்கொண்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு அழுதார்கள். எல்லாரும் பொத்து நின்று செஞ்சாங்க, கீழே விழுந்தாங்க. தேவ பிரசன்ஸை தாங்க முடியல. ஒவ்வொருத்தரும் பாவ உணர்வடைந்து கர்த்தருடைய மகிமையினால் என்ன செய்யப்பட்டார், நிரப்பப்பட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அவரை வல்லமையை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, தேவ பிள்ளையே, அற்பமான மனிதனை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்ய போகிறார். அதனால நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பயப்படாம விசுவாசிக்கணும். என்ன செய்யணுங்க? பயப்படாம என்ன செய்யணும்? விசுவாசித்தா எதை பார்க்கலாம்? தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 430 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அடிமைகளாக எகிப்து தேசத்தில் இருக்கிறாங்க. நீங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 21 இருந்து 28 வரைக்கும் வாசித்து பாருங்கள். 32 இருந்து 34 வரைக்கும் வாசித்து பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 40 இருந்து 51 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில அடிமைத்தனத்துல வாழ்ந்த அவர்கள், நம்ம வாழ்க்கையில சிறையிருப்பு மாறாதா அப்படின்னு ஏக்கத்தோடு பெரும் மூச்சோடு அவங்க இருந்தாங்க. ஆனா கர்த்தர் மோசேயை கொண்டு தம்முடைய உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாய் அவர்கள் சிறையிருப்பை என்ன செய்தார்? மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 51ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து என்ன செஞ்சதா? ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சிக்கும் பொழுது எப்படித்தான் அழைக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய சேனை. அல்லேலூயா. சேனை என்ன செய்யும்? யுத்தம் பண்ணும். கர்த்தர் அதுக்கு தான் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க தேவனுக்காக பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? அழைக்கிறாரு. அப்ப நல்லா கவனிக்கணும். அந்த டைம் முடிந்த அடுத்த செகண்ட் கர்த்தர் ஒரு நிமிடம் கூட எங்க வைக்கல தெரியுமா? எகிப்துல வைக்கல. எகிப்தை விட்டு வெளியே என்ன செய்தார்? இப்போ உனக்கு அந்த டைம் வந்துருச்சு. இனி கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற நேரம் வந்துருச்சு. இனி கர்த்தர் உன்னை உபயோகிக்கிற நேரம் வந்துருச்சு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்கிற நேரம் வந்துருச்சு. இனி ஒவ்வொரு வினாடி கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறது நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. முடிந்த அந்த உடனே அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. 51ஆம் வசனம் வாசிங்க. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எங்க பண்றாரு? அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கை நான் என்ன பெரிய காரியம் செய்ய தெரியுமா? பல நாட்களா நீ எதுக்கெல்லாம் கண்ணீர் விட்டாயோ, எதில் அடிமைத்தனத்தில் நீ முறையிட்டாயோ, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் உன்னை ரிலீஸ் பண்ணி விடுதலை உள்ள மகனாக மகளாக நான் உன்னை புறப்பட பண்ண போகிறேன். நீ விடுதலையோடு எனக்காக எழும்ப போகிறான். விடுதலையோடு என்னை ஆராதிக்க போகிறேன். விடுதலையோடு தேவனுக்காக சாட்சியை வாழ போற. எந்தெல்லாம் உன் வாழ்க்கை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருந்ததோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில அடிமைத்தன நுகத்தை மேல வச்சிருந்த அந்த அடிமைத்தன நுகத்தை நான் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு நான் விடுதலையோடு உன்னை புறப்பட பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தியின் முடிவில் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையில முதலாவது கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் நீ எதில் அடிமைத்தனத்தில் முறையிட்டாயோ, தலைமுறையா இருக்கிற அடிமைத்தனத்தை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போறாரு. உன் வாழ்க்கையில இருக்கிற சாபம் என்ற நுகத்தை கர்த்தர் முடிக்க போகிறார். உன் வாழ்க்கையில நீ இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து நீ விடுதலையோடு வெளியே வரும்படி கர்த்தர் செய்ய போகிறா. அதுதான் கர்த்தர் உனக்கு செய்கிற பெரிய காரியம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் இவங்களை விடுதலை பண்ணினார். அடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அங்கே செங்கடல் என்றது. செங்கடலையும் கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? பிளந்தார். பிளந்த பின்பு கர்த்தர் இவரிடத்தில் என்ன செய்ய எதிர்பார்த்தார் அப்படின்னா, தேவன் இவர்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்து விட்டார். இனி இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்பினார். என்ன செய்ய விரும்பினார்? இவர்களை கொண்டு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்கதான் மிஸ்டேக் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய வேலைகளை நம்மள அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை பெற்றுக் கொடுக்கிறோம். ஆனா நம்மளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு பாத்திரவான்களாய் நாம் என்ன செய்வதில்லை? நடந்து கொள்வதில்லை. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 32 33 வாசிங்க பார்க்கலாம். எகிப்தை விட்டு ஜனங்கள் 2 மாசம் ஆகுது. இப்ப ஜனங்கள் வெளியே வர்றாங்க. வாசிங்க.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை என்ன செய்யவில்லையா? இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் வாழ்க்கையில உன் கண்ணு முன்னாடி பல அற்புதங்களை கர்த்தர் செய்து விட்டார். இன்றைக்கு பைபிள்ல எழுதி வைத்து விட்டார். இன்னைக்கு நமக்கு செய்யணும் அவசியம் இல்லை. பைபிள்ல சொல்லப்பட்டதை நம்ம அப்படி என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு மாறாத தேவன் இன்றைக்கு மாறாதவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தர் பிராக்டிக்கலா அவங்க முன்னாடி நான் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காண்பித்தார், அனுபவத்திலே காண்பித்தார். ஆண்டவர் அவர்கள் சிறையிருப்பை மாற்றினார், செங்கடலை பிளந்தார், எதிரிகளை வீழ்த்தினார், அமலேக்கியரை முறியடித்தார். இதெல்லாம் செஞ்ச பிறகு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் வாக்கு பண்ணினார் அல்லவா? அதற்காக நீ யுத்தம் பண்ண போக வேண்டும் என்று சொல்லி என்ன ஆகுமோ 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம். மட்டும் போனார்கள். ஏனாக்கின் குமாரராகிய இமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்துக்கு முன்னே 24ல இருந்து வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அறுத்த திராட்சை குலையை நிமித்தம் அறுத்த திராட்சை குலை அதான் வருது. தேசத்தை சுற்றி பார்த்து வந்தோம்னு சொல்றாங்க. 27 வாசிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, நீ எங்களுக்கு அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த ஆனாலும் தான் பிரச்சனை, மேட்ரே ஸ்டார்ட் ஆகுது. என்னது? ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். எகிப்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை என்ன செய்யற தேசமா? பட்சிக்கிற தேசம்னா அழிக்கிற தேசம்னு அர்த்தம். நிறைய பேர்ல மந்திரவாதிகளை பார்த்து நம்ம பயப்படுறோம், பெரிய பெரிய விக்கிரக சிலைகளை பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? பயப்படுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த வருடத்துல நான் விசுவாசிக்கிறவர்களை கொண்டு விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளை அபத்தமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டது என்று ஆண்டவர் சொல்றார். இந்த ஆண்டுல ஆண்டவர் யார் யாரெல்லாம் அவரை உண்மையா விசுவாசிக்கிறாங்களோ, பயப்படாம யார் செயல்படுறாங்களோ, சாத்தான் வெட்கப்படும்படி கர்த்தர் செய்யறதை பார்க்க, மந்திரவாதிகள் வெட்கப்படும்படி கர்த்தர் செய்யறதை பார்க்க. நீங்க அவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம், எவ்வளவு பெரிய விக்கிரக ஆராதனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாட்ச்மேன் நீ என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. அவர் சீனா தேசத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அங்கே டாக்ஸ் கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னா ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரக சிலை வச்சு என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து பண்டிகை கொண்டாடுவாங்க. ஒரு 3 நாட்கள் அந்த சிலையெல்லாம் தூக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அலைவாங்க. அப்படி அலையும் போது பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸ் கொடுக்குறவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இயேசு தான் பெரிய தெய்வம், அவர் தான் உண்மையான தெய்வம், அவரால் தான் இந்த பூமியில மழை பெய்யுது, எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா பிரசங்கம் பண்ணி இயேசுவை பத்தி சொல்லியிருந்தாங்க. அப்ப அங்க இருக்கிற பூசாரி, அங்க இருக்கிற மக்கள் சொன்னாங்க, நாங்க வணங்குகிற தெய்வம் தான் எங்களுக்கு என்ன தருது? மழை தருது. உங்க தெய்வத்தால் அதை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரிதானா? உடனே இவங்க சொன்னாங்க, இயேசு தான் பெரிய தெய்வம் அப்படின்னாங்க. அப்ப நாங்க உங்களுக்கு ஒரு சவால் வைக்கிறோம். சரி, அந்த நாட்கள்ல வந்து
மழை பெய்யுமா பெய்யாத என்னமோ சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். ஆமா, மழை பெய்யணும். சரி, எனக்கு இந்த மிஸ்டர் கொஞ்சம் சவாலா இருக்குது. ஆனா உங்களுக்கு படிச்சுட்டு அடுத்த வாரம் சொல்றேன். ஆனா ஒரு காரியம் நடந்தது. என்னன்னா, கர்த்தரே தெய்வம் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். அல்லேலூயா. வாட்ச்மேன் நீ மூலமா கர்த்தர் என்ன செஞ்சாங்க, நிரூபிச்சார். என்ன நடந்தது அப்படின்னா, அந்த நாட்கள்ல மழை பெய்யாது. சாரி, தெளிவாக வருது. மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நாங்க இந்த 3 நாட்கள் பண்டிகை கொண்டாடுற நாட்கள் எங்க தெய்வம் வந்து மழை என்ன செய்யாதுன்னா ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு. ஆனா அவங்க சொன்னாங்க கர்த்தர் அதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு வந்தாங்க. இவங்க டீமா உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. மழை வர்றதுக்கு எந்த அறிகுறியுமே என்ன செய்யலைன்னா இல்லை. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க ஜெபித்து அந்த அதிகாலையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க எல்லாம் விக்கிரகத்தை தூக்கிட்டு எல்லாம் ரெடி பண்றது, அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போய்கிட்டு இருக்கிற நிலைமை எல்லாம் கேட்குது. இவங்களை பார்த்தீங்கன்னா சூரியனும் நல்ல பவரா என்ன செஞ்சுக்கிட்டு ஊச்சிக்கிட்டு இருக்கு. மழையே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இவர்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் மாபெரும் மழை என்ன செய்தார் தெரியுமா, கட்டளையிட்டு அவங்களுடைய அந்த விக்கிரக ஆராதனை ஸ்டாப் ஆச்சு. உடனே அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு தானே இப்படி ஆயிருக்குது, இன்னும் 2 நாள் இருக்குல்ல அப்படின்னாங்க. ஆனா அந்த 3 நாட்களுமே அவங்க ஜெபித்த பொழுது மழை வர்றதுக்கு அறிகுறியே இல்லாதையும் கர்த்தர் மழையை கொண்டு வந்து அவங்க விக்கிரகெல்லாம் கீழே விழுந்துச்சு, நொறுங்கி போச்சு. கர்த்தரே தெய்வம் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்களாம். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் மேல அவங்க விசுவாசம் வைத்து அவங்க செயல்பட்ட பொழுது கர்த்தர் அவங்க முகத்தை என்ன செய்யல, வெட்கப்படுத்தல. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது அதுதான். நீங்க கர்த்தரை விசுவாசித்து செயல்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் முகத்தை என்ன செய்ய மாட்டார் தெரியுமா, வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உயிரோடு இருக்கிறத இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். சாத்தான் வெட்கப்படுவான், கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஆனா நீங்க அதை விட்டுட்டு அவங்க எல்லாம் எவ்வளவு விக்கிரக ஆராதனை பண்றாங்க, அவங்க அப்படி மந்திரவாதம் பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்களே, நம்மளால ஒண்ணும் முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் என்ன செய்வா, நாம் எளிதாய் தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம், எளிதாய் மாபெரும் எழுப்புதலை ராஜ்யபாளையத்தில் பார்க்க போகிறோம், எளிதாய் மாபெரும் எழுப்புதலை தமிழகத்தில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசத்தோடு நம்ம செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க, அவங்க பேசுனதெல்லாம் பயம். அவங்க உள்ளத்துல என்ன இருந்ததுன்னா, அவங்க நம்மளை காட்டிலும் பெரிய ஆட்கள். ஏன்னா இந்த எகிப்து தேசத்துல இவங்களுக்கு யுத்தம் பண்ண பழகினதே கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கல அங்க இருக்கிற மக்கள்லாம் உயரமான மக்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஈட்டி, பெரிய பெரிய அருவாலாம் இருந்தது. இவனுக்கு அருவாயும் செய்ய தெரியாது, ஈட்டியும் செய்ய தெரியாது. அப்படிப்பட்ட அடிமைகளாக வாழ்ந்தவர்கள். ஆனால் கர்த்தர் இவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருந்தார். அதனால இவங்க விசுவாசித்திருக்கணும். இப்பயும் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எல்லாம் மேலதான் நிக்குது. அப்ப இவ்வளவான இருக்கிற தேவன் இதுவரைக்கும் எகிப்து தேசத்துல கண்ணால பார்த்திருக்காங்க. கர்த்தர் 10 வாதைகளை செய்துதான் அவர்கள் வாழ்வில் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்திருந்தார், மீட்டெடுத்திருந்தார். அப்ப இந்த கானான் தேசத்தில் இருக்கிற இந்த 6 வித ஜாதிகளையும் கர்த்தர் முறியடித்து கர்த்தர் ஜெயத்தை தர எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறவங்க விசுவாசித்திருக்கணும். இவங்க விசுவாசிக்கிற இவங்களுக்குள்ள என்ன ஆட்கொண்டது தெரியுமா, பயம் ஆட்கொண்டது. என்ன ஆட்கொண்டது, பயம். அதனாலதான் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, 14ஆம் அதிகாரம் நீங்க 1ல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, அப்பொழுது சபையார் எல்லாரும் என்ன புலம்புறாங்க, பயத்தினால புலம்பல். என்ன புலம்பல், நிறைய பேர் இன்னைக்கு புலம்புறாங்க. எதனால புலம்புறாங்க தெரியுமா, பயத்தினால புலம்புறாங்க. ஆனா ஆண்டவர் நீங்க விசுவாசிக்கன்னு எதிர்பார்க்கிறார். வாசிங்க பார்க்கலாம். அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனமான நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்திலே செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு. எப்படி பேசுறாங்க பாருங்க. பயத்தினால விசுவாசம் என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. தேவ பிள்ளைய உன் வாழ்க்கையில என்ன இருக்க கூடாது தெரியுமா, பயம்ங்கிறது ஒரு அசுத்தாவி. வாழ்க்கையில பயம் வர்ற நேரத்தை விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. என்னதை பண்ணுங்க, கர்த்தர் என்னை எல்லா திங்கட்கிழமை காப்பா, கர்த்தர் எங்க குடும்பத்தை பாதுகாப்பா, எங்க அம்மாவுக்கு நல்ல சுகத்தை தரணும்னு விசுவாசத்தை என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும். அதை விட்டு பயந்தீங்க அப்படின்னா நீங்க பயந்த காரியம் அப்படியே என்ன செய்யும். யோபுடைய வாழ்க்கையில யோபின் சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25 வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு என்ன சொல்றாரு தெரியுமா, நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. நிறைய வேலைகள்ல
விசுவாசிகளுக்குள்ள வர்றது என்னன்னா பயம். நான் கடல்ல மூழ்கிடுவேனோ, நான் பாவத்துல மூழ்கிடுவேனோ, என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருமோ அப்படிங்கிற நேரத்துல நீங்க பயப்படக்கூடாது. விசுவாசத்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. இந்த லூக்கா சேகர் பாட்டு பாடுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த தேவ மனிதனுக்கெல்லாம் நடந்த சம்பவம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா உடல்ல சரியில்லாமல் கடைசியில் ஒரு நாள் பைக்கில் போகும். ஏற்கனவே அவருக்கு கால் வந்து கொஞ்சம் ஒரு பகுதி வந்து கொஞ்சம் மோசமான கண்டிஷன். அதில் அவங்க பைக்கில் போகும்போது பொத்துன்னு கீழே விழுந்து பின்னாடி எலும்பெல்லாம் என்ன செஞ்சு முழுகு தண்டு எல்லாமே நொறுங்கி போச்சு. ஆஸ்பத்திரியில் டாக்டர் சேர்த்துட்டு சொன்னார், எல்லாம் செக் பண்ணிட்டு இனி கடைசி வரைக்கும் நீ எலும்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டார். சரிதானா? ஏற்கனவே 2 பிள்ளை, ஏற்கனவே அவருக்கு பிள்ளை எல்லாம் செத்து போச்சு. எல்லாம் இழந்த மத்தியில தான் கர்த்தரை விசுவாசத்தை ஓடிக்கிட்டு இருந்தாரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் நீங்க நடக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு படுத்த படுக்கையில கொண்டு வந்து மனைவியை விருந்த உட்கார்ந்துருக்காங்க, அழுகுறாங்க. அழுகிற நேரத்துல பார்த்தீங்கன்னா பாதாளத்திலிருந்து ஒரு அசுத்தாவி எழுப்பி வருது. அது சொல்லுது, உன் சீனை என்னையோட என்ன செய்யுது? முடியுது. சரிதான்? உன் கதை என்னையோட என்ன செய்யுது? முடியுது. இனிமேல் நீ பாட்டு பாடி கர்த்தரெல்லாம் என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க நீ எங்க போனாலும் நீ பாட்டு பாடி என் ராஜ்யத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கியா? இயேசுவை பாட்டு பாடுறதுனால என் ராஜ்யத்தை நீ என்ன செய்யற? அழிக்கிற. இனி எங்க நீ போய் பாட்டு பாடுவ? இன்னையோட உசீன் என்ன செய்யுது? முடியுது அப்படின்னார். அப்படி சாத்தான் சொல்லும் போது பாதாளத்தில் ஏறி வரதை அவங்க அப்படியே பார்த்துருக்காங்க. இவர் அந்த படுத்த படுக்கிறது சொல்றாரு, இன்னைக்கு தான் என் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் என்ன செய்ய சாத்தானே கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு சொன்னார். இது சொன்னோடனே அவன் பூத்து அது அந்த சம்பவம் என்ன செய்யலாம்? சாத்தான் மறைஞ்சான். ஆனா இவர் படுத்த படுக்கிறதா இருக்க கணவன் மனைவி சேர்ந்து அழுக ஆரம்பிச்சாங்க. அழுது தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அப்படி பாட்டு பாடி கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி உடனே ஆண்டவர் சுகமாக்கி எழுந்து உட்கார பண்ணார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது சாத்தானை பார்த்து என்ன செய்யணும்? விசுவாசத்துல பேசணும். அல்லேலூயா. யாரை பார்த்து பேசணும்? சாத்தானை பார்த்து பேசணும். பயப்படக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? அவ்வளவுதான். சாத்தானுடைய தந்திரமே என்னன்னா உங்களை பயமுறுத்துறதுதான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? பொய். அந்த பொய்யை எப்படி பயன்படுத்தணும்? பயமுறுத்துறதுதான் அவனுடைய வேலை. ஆனா அவன் பயமுறுத்துறானா அவன் ஓட போறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அவனுக்கு பயம் வந்துருச்சு. அதனால நம்மள என்ன செய்வான்? பயமுறுத்துவான். பயமுறுத்தும் போது நீங்க விசுவாசத்தில் என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்தீர்கள், அப்பொழுது உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசத்தை அறிக்கையிடணும். ஆனா 2 பேர் தான், காலேபும் யோசுவா மட்டும்தான். கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா நமக்கு அந்த தேசத்தை என்ன செய்வார்? தருவார். அவர்களை காத்து நிழல் அவர்களை விட்டு என்ன செஞ்சிருச்சு? விலகிருச்சுன்னு சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்டாங்க. நீங்க அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு பாருங்க, 11ல இருந்து. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் என்னை எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களை அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை சொல்லுது. புரியுதா? பயம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. நீங்க மறந்து போகாதீங்க. உங்க அவிசுவாசம் தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வதற்கு என்னதான் செய்யுது? தடையா இருக்குது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பெரிய காரியம் எதிர்பார்க்கலனாலே உங்களுக்கு பெரிய அளவுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். சரிதானே? நம்ம நாட்டில் எதுவுமே என்ன செய்யறது இல்லை. என்ன வந்தாலும் பரவாயில்ல பாஸ்டர், எதுக்கு இருந்தாலும் என்ன செய்யறேன் அப்படின்னு உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். விசுவாசிக்கணும். அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். எது வரைக்கும் விசுவாசியாதர்கள்? நான் அவர்களுக்கு கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு ஆண்டவர் சொல்றாரு, இவங்க என்ன விசுவாசிக்காதனால பாத்தீங்கன்னா கொள்ளை நோயினால் அழிக்கப்படணும். மோசே பரிந்து பேசுறாரு. பரிந்து பேசும் பொழுது கர்த்தர் மனம் இறங்குகிறார். மனம் இறங்கினாலும் நீங்க அந்த அதிகார கடைசியில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, என் செவிகள் கேட்க அவர்கள் சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு என்ன செய்வேன். யாரெல்லாம் முற்படுத்தினா அவெல்லாம் வனாந்தரத்துல 40 வருஷம் அந்த தண்டனை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளையே. உன் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னா உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பயப்படக்கூடாது. எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது? தேவனுக்கு மட்டும்தான் பயப்படணும். இதுக்கு மட்டும்தான் பயப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய முடியும். அல்லேலூயா. இப்ப சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா
அங்க ராஜா வந்து ஒரு பெரிய சிலையை நிப்பாட்டிட்டு இதை நீங்க வணங்கணும், இதை வணங்காவிட்டா உங்களுக்கு எரிகிற அக்கினி சூழல என்ன செஞ்சிருவோம் போட்டுருவோம்னு சொன்ன உடனே நிறைய யூதர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அந்த யூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்குடா ரொம்ப யெகோவா தேவன் இப்பதானே சும்மா பணிகிற மாதிரி என்ன செய்வோம் பணிஞ்சு டாட்டா காமிச்சோம்னு பணிஞ்சுட்டாங்க. ஆனா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இந்த 3 பேருக்கு மத்தியில அனனியா மீசாவேல் அசரியா இவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர்கள். ராஜாவே உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காம போனாலும் சரி நீ நிறுத்தின சிலை என்ன செய்ய முடியாது வணங்க முடியாதுன்னு சொல்லி அந்த விசுவாச சோதனையில பயப்படாமல் என்ன படாம சொல்லுங்க பயப்படாம விசுவாசத்தை அறிக்கைட்டாங்க பாருங்க. அவங்களை தூக்கி அக்கினி சூழல போட்ட பொழுதும் கர்த்தர் 4வது நபராக இறங்கி வெளிப்பட்டு பெரிய காரியங்களை அவர் வாழ்வில் செய்தார். அல்லேலூயா. அவர்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்தது மட்டுமல்ல, அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. அதன் மூலம் தேசமே இயேசுவை அறிந்து கொள்ளுது. தேசமே யெகோவா தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி என்ன செய்யப்படுது அறிக்கையிடப்படுது. அதே போல தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. தானியேலை சிங்க கெபியில போட்ட பொழுது தானியேல் விசுவாசத்தில் எப்படி இருந்தா தெரியுமா பயப்படாம ஐயோ சிங்கத்துக்குள்ள போட்டுறாங்கடா ஒரு மாசம் நம்ம ஜெபமே பண்ணாம சோத்திரம் பண்ணி அமைதியா என்ன செய்வோம் உட்கார்ந்தாரா இல்ல பயப்படல. எதுக்கு பயப்படல ராஜாவின் கட்டளைக்கு என்ன செய்யல பயப்படல. நல்லா கவனிக்கணும், தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய கட்டளைக்கு தான் பயப்படணும். கவர்மெண்ட் வந்து தவறான ஒரு சட்டம் போட்டா அதுக்கு என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அதுக்காக தூக்கி உங்களுக்கு தூக்கு தண்டனை போடுவேன்னு சொன்னா ரெடின்னு என்ன செய்யணும் நிக்கணும். எதுல போட்டாலும் தூக்கு தண்டனை போட்டாலும் என்ன செய்யணும். எத்தனை பேர் நிப்பீங்களா நீங்களா நிக்கிறீங்களான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரிதானே? ஹலோ, விசுவாசத்தில் நிக்கணும், பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது பயப்படாம நின்றீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்வார். ஆமா, அந்த சாத்ராக் மேசாக் நின்னாங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். தானியேல் நின்னா வேதம் சொல்லுது தானியேலின் தேவனே தேவன் என்பதை உலகம் என்ன செஞ்சான் அறிந்து கொண்டது. அப்ப நீங்க பயப்படாம விசுவாசத்தில் நின்னீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். உங்களை கொண்டும் தேசத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா பேதுருவை குறித்து நீங்க வேதத்துல போய் வாசித்துக்கோங்க, நமக்கு நேரம் இல்லை. அதுல பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல பேதுரு பாத்தீங்கன்னா இயேசு வந்து சீசர்ல படகுல போ சொல்றாரு. இவர் வந்து தனியா போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தனியா போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ல இருந்து 33 லாஸ்ட் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 4ஆம் ஜாமத்துல கடல்ல நடந்து வர்றாரு. கடல்ல நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் ஐயோன்னு பயப்படுறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு நான் தான்பா அப்படின்னு. உடனே பேதுரு சொல்றாரு நீரே ஆனால் நான் நடந்து வரேன், எனக்கு என்ன செய்யுங்க கட்டளை எடுங்கணும். உடனே ஆண்டவர் வா அப்படிங்கிறாரு. உடனே பேதுரு பாத்தீங்கன்னா கடல்ல இறங்கி என்ன செய்ய நடக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா புயல் அடிக்கிறத பார்த்தோன்னே விசுவாசத்தை என்ன செஞ்சிருக்காரு பயம் அவர் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யுது அழிக்குது. ஆனா ஆண்டவரே எனக்கு தயவு செய்து என்ன செய்யுங்க உதவுங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே இயேசு கிறிஸ்து வந்து கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுக்கிறத பாக்குறோம். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த பேதுரு வந்து விசுவாசத்துல பலவீனம் உள்ள ஒரு ஆளு. எதுல பலவீனம் உள்ள ஆளு? விசுவாசத்தை கையில நிற்பாரு. சில வேலை பார்த்தீங்கன்னா அப்படி என்ன ஆயிடுவாரு லோபாயிடுவார். நீங்களும் சில வேலை அப்படி இருப்பீங்க பாத்தீங்களா, கூட்டத்துக்கு வர நேரம் எப்படி இருப்பீங்க விசுவாசத்துல அப்படி கையில நிற்பீங்க. அது பிரசங்க எல்லாம் கேட்டு முடிச்சு போனீங்கன்னா ஆபுன்னு செய்வீங்க. அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னத்தை கண்டோம் அப்படின்னு என்ன செய்வீங்க. அது மாதிரிதான் அவர் வந்து நின்னாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து சீசர்களை பார்த்து கேட்கிறார், மனுஷகுமாரனா என்ன ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ல இருந்து 25 வரைக்கும் 28 வரைக்கும் கூட வாசிச்சுவாங்க. சரிதானா? அதுல பாத்தீங்கன்னா சிலர் யோவான் ஸ்நானகன், சிலர் எலியா, சிலர் தீர்க்கதரிசி அப்படிங்காங்க. சரிப்பா நீங்கள் என்ன யார் அப்படின்னு சொல்றீங்க. ஒண்ணு பேதுரு சொல்றாரு நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. இயேசுவுக்காக பெரிய காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? பேதுருக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, பலவீனமான ஆளுதான், ஆனா பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இதே பலவீனமான ஆளை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள மட்டும் நீங்க வந்து கர்த்தருக்கா பெரிய காரியங்களை செய்யணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்கா சாட்சியா நிக்கணும் அப்படிங்கிற அந்த விசுவாச துடிப்பு நீ ஒரு படி எடுத்து வச்சேனா கர்த்தர் உனக்காக 1000 படி கால் எடுத்து வைப்பாரு. அல்லேலூயா.
இவ்வளவு பலவீனமான ஆளு. ஆனா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா பிசாசு கிளம்பிட்டான். உடனே இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் மனுஷர்களுக்கு சிந்திக்கிற அப்படின்னு. அதே போல மத்திய 26ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன்னு பெருசா வீர வசனம் பேசுனது யார் தான்? பேதுரு தான். ஆனா பேதுரு வந்து நடிக்க விரும்பல. உண்மையா இயேசுவுக்கா வாழணுங்கிற அந்த எண்ணம், அந்த துடிப்பு அது இருந்துச்சு. அது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவனுக்கா சொல்ற, நான் உன் விசுவாசம் முடிந்து போகாதபடி உனக்கு என்ன செய்தேன், வேண்டிக் கொண்டேன். 70-71 வாஸ்து பார்த்தீங்கன்னா இயேசுக்கு தெரியாதுன்னு சபிச்சுட்டான், சத்தியம் பண்ணிட்டான். ஆனாலும் இயேசு அவனை கண்ணோக்கி பார்த்த பொழுது பாவ உணர்வடைந்து மனம் திரும்பிட்டான். அல்லேலூயா. மனம் திரும்பின பேதுருவை தான் நீங்க போய் எருசலேமில் காத்திருங்கப்பா, நான் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறேன்னு சொன்னாரு. அது போல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுரு மேல் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பலமா இறங்கி வந்தார். இந்த பேதுரு அந்த 37ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 37ல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அடுத்து 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான பேதுரு தான். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளது உனக்கு தரேன்னு சொல்லி கரம் பிடித்து தூக்கி விட்டான். பாத்தீங்களா, முடவன் எழுந்து நடந்தான். கர்த்தர் அன்றைய தினத்தில் 5000 பேரை ரட்சித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக, பேதுரு மூலமாக கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? பெரிய காரியங்களை செய்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். தேவனுக்காக பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை, தாகம், எதிர்பார்ப்பு அவர்களுக்குள் இருந்தது. கர்த்தர் அதை பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேதுரு மூலமா என்ன செஞ்சார் தெரியுமா உங்களுக்கு? பிணியாளிகளை கொண்டு வந்து அவன் நிழல் பட்டா போதும் அப்படின்னு சொல்லி கட்டில வந்து படுக்க வச்சாங்களாம். கட்டில படுத்தவங்க இவன் நிழல் பட்ட மாத்திரத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? சுகமாயிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், யார் யாரெல்லாம் என்ன விசுவாசிக்கிறீங்களோ நான் பேதுருவை கொண்டு செய்தது போல ஒண்ணு கொண்டு செய்ய விரும்புறேன். உன் மூலமா அசுத்த ஆவிகள் என்ன செய்ய போகுது? அலறி ஓட போகுது. ஆனா நீ பயப்படாம என்ன செய்யணும்? என்ன விசுவாசிக்கணும். அப்ப நான் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை முதலாவது தருவேன். பேதுரு பலவீனமான ஆளுதான். பரிசுத்தம் நிரப்பின பொழுது அவன் வாழ்வில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். இரண்டாவது அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். எத்தனை பேர் அப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. ஆண்டவர் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க பார்க்கிறார். பைபிள் அப்படி கீழே வச்சுட்டு ஆண்களா இருந்து இந்த சைடு வாங்க, பெண்களா இருந்து இந்த சைடு வாங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் நான் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியம்